இந்த திருவிளையாடல் புராண சிந்தனையை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா மோகன் பிரேம்குமார் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற திருவிளையாடல் புராண சிந்தனையில் சேர சோழ பாண்டியர்கள் நாட்டில் மழை இல்லாமல் அவர்கள் மழை வருவதற்கு அகஸ்திய முனிவரை சென்று பார்க்கின்றார்கள். அகஸ்திய முனிவர் நவக்கோள்களினுடைய அம்சத்தை பார்த்து, இன்னும் பல வருடங்களுக்கு மழை இல்லை உங்களுக்கு என்று கூறுகின்றார். ஆனால் எப்படியாவது மழை வேண்டும் என்று அவர்கள் கேட்கும்போது இந்திரனை போய் பாருங்கள் என்று கூறுகின்றார். இந்திரனை நாங்கள் எப்படி சென்று பார்ப்பது என்று கேட்கின்றார்கள். இப்ப இந்திரலோகத்திற்கு போகக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் சோமவார விரதத்தை சொக்கநாத பெருமானை இணைந்து மேற்கொண்டீர்களானால் நீங்கள் அந்த மழையை பெறலாம் என்று கூறுகின்றார். அந்த விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் கூறுங்கள் என்று அகஸ்தியரிடத்தில் கேட்கின்றார்கள். அகஸ்திய மாணவர் அந்த சோமவார விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். வில்வத்தார் இறைவனுக்கு அர்ச்சனைகள், பலவிதமான பலகாரங்கள், நிவேதனங்கள் எல்லாம் செய்து பூஜைகள் செய்து வில்வத்தால் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். வில்வத்தில் எந்த விதமான கழிவுகளையும் நீங்கள் கழிக்க வேண்டாம். அதை தண்ணீரில் கழுவி நீங்கள் அப்படியே வில்வத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறுகின்றார் அகஸ்தியர். என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. அடியனே செய்யும் குற்றம் அன்றைக்கு அன்று அனந்தமாகும். அடியனே செய்யும் குற்றம் அன்றைக்கு அன்று அனந்தமாகும். பொடிய நஞ்சு அமுதாய் கொண்டாய் குற்றமும் குணமாகொண்டு. பொடிய நஞ்சமுதாய் கொண்டாய் குற்றமும் குணமாகொண்டு. படியழுதறிய நங்கை பங்கனே காட்சியன்று. படியழுதறிய நங்கை பங்கனே காட்சியன்று. முடியுற அடியில் வீழ்ந்து மும்முறை பலம் செய்து ஏற்றே. முடியுற அடியில் வீழ்ந்து மும்முறை பலம் செய்து ஏற்றி. அடியனே செய்யும் குற்றம். நான் தினந்தோறும் செய்யக்கூடிய குற்றங்கள் அளவில்லாத குற்றங்களாக இருக்கிறது. அனந்தம் அப்படின்னா அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத, அளவற்ற அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் தினந்தோறும் அன்றைக்கன்று ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய குற்றங்கள் அளவில்லாமல் இருக்கின்றது. கொடிய நன்று அமுதா கொண்டாய். கொடுமையாக பூமியில் உள்ளவர்களையும் வானுலகத்தில் உள்ளவர்களையும் தாக்கும் நஞ்சை அமுதமாக கழுத்தில் வைத்துக் கொண்ட நீலகண்ட மூர்த்தியாக இருக்கக்கூடிய இறைவனே, குற்றமும் குணமாம் கொண்டு.
குற்றங்கள் நாங்கள் செய்தாலும் அதை நீ குணமாக கொண்டு எங்களை காக்கக்கூடியவனே. படி எழுதறிய நங்கை பங்கனே. நங்கை பங்கனே, உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவனே. படி எழுதறிய நங்கை அப்படின்னா அம்பாளுடைய உருவம் மிகவும் அழகிய உருவம். அந்த அழகிய உருவத்தை நம்மால் படி எடுக்க முடியாது, வரைந்து ஓவியத்தில் தீட்ட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேரழகு சுரூபமாக இருக்கக்கூடியவள் அம்பிகை. அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வர்த்தி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படிப்பட்ட பேரழகு அம்பிகை. அந்த அம்பிகையினுடைய உருவத்தை நாம் அழகிய ஓவியமாக எழுத முடியாது. அப்படிப்பட்ட அழகுடைய அந்த உமாதேவியை ஒரு பாகத்தில் கொண்டவன் இறைவன். அப்படிப்பட்ட இறைவனை காத்தி எங்களை காப்பாற்றுவாயாக என்று முடிவுற அடியில் விழுந்து நம்முடைய தலையானது இறைவனுடைய திருவடியின் கீழே விழுந்து மும்முறை பலம் செய்து ஏற்றி 3 முறை அந்த இறைவனை பலமாக வந்து அவனை வழிபாடு செய்ய வேண்டும். அதாவது சென்ற இதுல அந்த வில்வத்தை வந்து இறைவனுடைய 1000 நாமங்கள் சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இறைவனை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறது இதுல வந்து அகஸ்தியர் வந்து எடுத்து கூறுகிறார். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நற்றமிழ் வல்ல ஞான சம்பந்தம் நாம் இதுக்கு அறையன் நாளை போவானோ, கற்ற சூதன் நச்சாக்கியன் சிலந்தி கண்ணப்பன் கணப்புள்ளன் என்று இவர்கள் குற்றம் செய்யினும் குணம் என கருதும் கொள்கைகளின் திருவடியடைந்தேன். பொற்றிகள் மணி கமலங்கள் மலமோ பொய்கை சூழ் திருப்பொன்போ உடானே. குற்றம் செய்யினும் குணம் என கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல நாம் வந்து தினந்தோறும் அளந்த கோடி குற்றங்கள் செய்தோம். அந்த குற்றத்தை எல்லாம் இறைவன் குணமாக எடுத்துக்கொண்டு எங்களை காப்பாயாக அப்படின்னு நான் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு என்னை காக்க வேண்டும் என்று இறைவனுடைய பாதங்களில் விழுந்து நம்முடைய தலை இறைவனுடைய பாதத்தை இருக்குமாறு விழுந்து வணங்கி 3 முறை இறைவனை பலமாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு அகஸ்தியர் வந்து கூறிட்டார்கள். அதாவது நான் தினந்தோறும் அன்றைக்கன்று தினந்தோறும் செய்யக்கூடிய குற்றங்கள் அனந்த கோடியாக இருக்கிறது. கொடிய நஞ்சனை அமுதாக கண்டத்தில் கொண்ட திருநீரக பெருமானே, நான் செய்யக்கூடிய குற்றங்களையும் குணமாக கொண்டு என்னை காப்பாற்ற வேண்டும். நீ அழகிய உருவத்தை உடைய அந்த உருவத்தை படியெடுக்க முடியாத அளவு, வரைய முடியாத அளவு பேரழகு கொண்ட அந்த உமாதேவி நங்கையை ஒரு பாகத்தில் கொண்ட இறைவனை, நான் செய்த குற்றங்களை எல்லாம் நீ குணமாக ஆக்கிக் கொண்டு என்னை காப்பாற்றுவாயாக என்று இறைவனுடைய திருவடியில் நம்முடைய தலை விடுமாறு கீழே விழுத்து வணங்கி 3 முறை அவனை பலமாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்று அகத்திய முனிவர் அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு எடுத்துக் கூறுகிறார். வன்மன் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட, வன்மன் கரைய நின்று வேண்டிய வரங்கள் வேண்ட, நம்மன் பேரு மக்கள் பேரு நல்வாக்கு கல்வி, நன்மணர் பேரு மக்கள் பேரு நல்வாக்கு கல்வி, மனக்கு இனிய போகம் எவ்வரை புறகு காண்டல், பொன்மனக்கு இனிய போகம் எவ்வரை உறகு காண்டல், மகிழரசு மற்றும் எண்ணியாக்கு எய்துமன்னோ, இம்மையில் அரசு மற்றும் எண்ணியாங்கு எய்துமன்னோ. இவ்வாறு நம்முடைய மனம் வன்மையான மனமாக இருக்கிறது. அந்த மனம் கரை
கரைமாறு இறைவன் முன்பு நின்று நாம் நமக்கு என்ன என்ன வரங்களெல்லாம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் வேண்ட வேண்டும். அவர்களுக்கு என்ன என்ன வரங்களை எல்லாம் இறைவன் கொடுக்கின்றார் என்றால் நன்மணப்பேறு, நல்ல திருமண பாக்கியம், நல்ல மணமகனுக்கு நல்ல மணமகளும், நல்ல மணமகளுக்கு நல்ல மணமகனும் கிடைக்க செய்கிறார். திருமணம் முடிந்தாலும் அவர்களுக்கு நல்ல குழந்தை பேரு, மக்கள் பேரு கிடைக்க செய்வார். நல் வாக்கு, நாம் சொல்லக்கூடிய வாக்கு மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும். கல்வி, நல்ல படிப்பு, பொன், செல்வங்கள், மனக்கு இனிய போகம், மனதிற்கு இனிய இன்பங்கள், தெவ்வரை புறவு ஆண்டல், தெவ்வர்ன பகைவர், தெவ்வுனதை பகை கற்பர், பகைவர்களை வெற்றி கொள்ளுதல், புறமுது விட்டு ஓடச் செய்தல், வெற்றி கொள்ளுதல், இந்த பிறவியில் அரசு ஆட்சி செய்தல். இப்படி நாம் எதையெல்லாம் மனதில் நினைக்கின்றோமோ அந்த நினைத்தது எல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ட்டு அகஸ்தியர் கூறுகின்றார். அதாவது அந்த விரதத்துக்கு என்ன என்ன பலாபலங்கள்லாம் சொப்பநாத பெருமான் நமக்கு கொடுப்பார் அப்படிங்கிறதையும் அகஸ்திய முனிவர் அந்த சேர சோழ பாண்டியர்களுக்கு கூறுகின்றார். அதாவது அகஸ்திய முனிவர் இந்த சோமவார விரதத்தை சொப்பநாத பெருமானை நினைத்து முறைப்படி நீங்கள் செய்து வந்து உங்களுடைய மண்மனம் கரையுமாறு, இறைவனை நினைத்து உருகுமாறு இறைவன் திருமுன்னிலையில் நின்று நீங்கள் வரங்களை வேண்டுங்கள். அந்த வரங்கள் எப்படி என்றால் நல்ல திருமண பேறு கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வாக்கு கிடைக்கும், நல்ல கல்வி செல்வம் கிடைக்கும், நல்ல பொன் பொருட்கள், அந்த செல்வங்கள் கிடைக்கும், நம்முடைய மனதிற்கு இனிய போகங்கள் கிடைக்கும், பகைவரை உறவு கண்டு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும், இந்த பிறவியில் நாம் அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். இது தவிரவும் நாம் மனதில் என்னெல்லாம் நினைக்கின்றோமோ அது அவன் அனைத்தையும் அந்த சொப்பநாத பெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்று அந்த சோமவார விரதத்தினுடைய பலனை அகஸ்தியர் கூறுகிறார். ஆதியோலிங்கம் தீண்டற்கு அருகரல்லாத வேத, ஆதியோலிங்கம் தீண்டற்கு அருகரல்லாத வேத, வேதியது முதலோர் இட்ட லிங்கத்தையும் விதியால் அர்ச்சித்து, வேதிய முதலோர் இட்ட லிங்கத்தையும் விதியால் அர்ச்சித்து, போதிய விரதம் நோக்க அர்ச்சனைக்கு உரிய அல்ல, போதிய விரதம் நோக்க அர்ச்சனைக்கு உரியரல்ல, சாதியது பொருள் நேர்ந்து ஆதி சைவரால் பூசை செய்தல், சாதிய பொருளேந்து ஆதி சைவரால் பூசை செய்தல், ஆதி யுக்லிங்கம். இந்த சொப்பநாத பெருமான் ஆதியாக இருக்கக்கூடிய இவர்தான் முதன்மையாக இருக்கக்கூடிய லிங்கம், தானே தோன்றிய லிங்கம், சுயம்பு லிங்கமாக அவர் இருக்கின்றார். முளைத்தானே எல்லாமே தோன்றி அப்படிப்பட்ட ஆதி லிங்கமாக இருக்கக்கூடிய இது சொப்பநாத பெருமான். இவருக்கு இந்த சொப்பநாத பெருமானை தீண்டற்கு அருகர் அல்லாத வேத வேதியர் முதல்வர். இந்த சொப்பநாத பெருமானின் அருகில் சென்று அவரை தொட்டு அவரை தீண்டி பூஜை செய்யக்கூடிய ஒரு தகுதி உடையவர்கள் அவர்கள் ஒரு பிரிவாக இருக்கின்றார்கள். அவர்கள ஆதி சைவர் அப்படின்னு சொல்லுவோம், சிவாச்சாரியார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பரம்பரையா அந்த சொக்கநாத பெருமான் மதுரையில பூஜை செய்துட்டு வராங்க. அவர்களை தவிர வேறு யாரும் அந்த சொக்கநாத
அப்படின்னா அருகர்னா அருகதை தகுதி உடையவர்கள். தீண்டலுக்கு அருகர்னா சொக்கநாத பெருமானை தீண்டி பூஜை செய்வதற்கு தகுதி உடையவர்கள். அந்த தகுதி அல்லாத வேத வேதியர், அந்த வேதங்களை சொல்லக்கூடிய வேதியர்கள் முதல்வர் மற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மற்றவர்கள் எல்லோரும், அதாவது வேத வேதியர் முதல்வர், வேதம் சொல்றவங்களுக்கும் அந்தணர்களுக்கும் அந்த சொக்கநாத பெருமானை தொட்டு பூஜை பண்ணக்கூடிய அந்த தகுதி கொடுக்கப்படல. அவங்க வேதங்கள் சொல்றதோடு அவங்க உபச்சாரத்துக்கு வேதம் சொல்றது அப்படிங்கிற அளவில் அவங்கள வச்சிருந்தாங்க. மந்திரங்கள் சொல்றது, ஏன்னா மூலஸ்தானத்துக்குள்ள எச்சிங்கிறதே சக்தி இருக்கக்கூடாதுங்கிறதுல எப்படி சுவாமி பக்கத்துல போய் சொல்லும்போது ஒரு எச்சில் தெரியும். அதனால மூலஸ்தானத்துக்குள்ள மந்திரமே கிடையாது. அதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கும், அதுலதான் வேதங்கள் சொல்லணும். அதுக்கு அடுத்த ஒரு இடத்துல தேவாரம்லாம் சொல்லுவாங்க. இப்படித்தான் முறைகள் இருக்கு. அப்ப அந்த மூலஸ்தானத்தில் உள்ள சிவாச்சாரியார்கள் மந்திரமோ அர்ச்சனையோ வேதமோ எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு டியூட்டிக்கு அந்தணர்கள் வச்சிருக்காங்க. அவங்க அடுத்த கட்டுல தான் ஒரு இடத்துல என்று சொல்லுவாங்க. அந்த சிவாச்சாரியார்களுக்கு பூஜை பண்றதுக்கு மட்டும்தான். காலப்போக்கில் இந்த அந்தணர்கள் குறைய குறைய மந்திரத்தையும் அவங்களையே சொல்லி அப்படியே வந்து வச்சுருக்காங்க. அப்ப அந்த இறைவனை தொட்டு பூஜை செய்வதற்குரிய தகுதி இல்லாத அந்த வேதங்களை சொல்லக்கூடிய வேதியர்கள் முதல்வர் மற்ற அனைவரும் இவர்கள் இப்பொழுது இந்த சோமவார விரதத்தை அவர்களும் கடைபிடிக்க வேண்டும் நினைக்கும் போது அவங்க ஒரு ஆன்மார்த்த பூஜை சுவாமி எடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த ஆன்மார்த்த பூஜையை எடுத்துக்கொண்ட அந்த சுவாமிக்கு இந்த முறைப்படி பூஜையெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இட்டலிங்கத்து அவர்கள், இட்டலிங்கம்னா அவர்கள் ஆன்மார்த்தமாக அவர்கள் எடுத்துக்கொண்ட அந்த பூஜை செய்வதற்கு எடுத்துக்கொண்ட குருமுகமாக எடுத்துக்கொண்ட சுவாமி. அந்த இட்டலிங்கத்துக்கு, அந்த ஆன்மார்த்த மூர்த்திக்கு இவ்விதியால் அர்ச்சித்து மேலே சொல்லப்பட்ட அந்த பூஜை முறைகளால் அந்த இறைவனுக்கு அந்த கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடித்து அர்ச்சனைகள் எல்லாம் செய்ய வேண்டும். ஓதிய விரதம் நோக்க, மேலே சொல்லப்பட்ட அந்த விரதங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விவரங்களோடு அந்த விரதத்தை கடைபிடிங்கள் அப்படிங்கிறார். விரதம் நோக்க அர்ச்சனைக்கு உரிய அல்லாத சாத்தியர். சரி, இப்போ இந்த அர்ச்சனையும் சில பேர் தான் பூஜை எடுத்திருப்பாங்க, ஆன்மார்த்த பூஜை. சில பேர் சமய தீட்சையோடு எடுத்திருப்பாங்க. சமய தீட்சை அப்படிங்கிறது நமக்கு விபூதி பூஜைவதற்கு மட்டும் உள்ள ஒரு அமைப்பு. விசேட தீட்சை அப்படிங்கிறது இறைவனை தொட்டு பூஜை பண்ணுவதற்கு உண்டான ஒரு தீட்சை. அப்ப அந்த விசேட தீட்சையும் எடுக்காம சமய தீட்சை மட்டும் எடுத்துக்கொண்டு இருந்திருப்பாங்க. அவங்க சாமியை தொட்டு பூஜை பண்ண முடியாது. அப்ப அந்த மாதிரி உள்ளவர்கள் அப்படிங்கிறாங்க. அதான் அர்ச்சனைக்கு உரிய அல்லா சாத்தியர் அப்படின்னா விசேட தீட்சை எடுக்காதவர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க என்ன செய்யணும், இன்னமும் அந்த சமய தீட்சை கூட எடுக்காம இருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்கணும்னு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா ஆசைப்பட்டாங்கன்னா இந்த சிவாச்சாரியார்களை அவர்கள் கூப்பிட்டு அவர்களுக்கு தகுந்த பொருட்களை கொடுத்து அந்த இறைவனை அவர்கள் பூஜை செய்து சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு இந்த சோமவார விரதத்தை எடுத்து சொல்றாங்க. அதாவது இதுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, பத்தராய் பணிவார்கள் எல்லாரும் மணியே பரமனை பாடுவார் அடியார் மணியே சித்தத்தை சிவம்பாலே வைத்தார் மணியே திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாரும் மணியே முப்போதும் திருமேனி கேட்டுவார்கள் அடியே. அந்த முப்போதும் திருமேனி கேட்டு
அப்பாலும் அடிச்சார்ந்தாடியாரும் அடியே ஆரோடிடம் வாழ்ந்துதானே. அப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். அந்த தீண்டுதல் அப்படிங்கிறத இதில் அப்படியே அந்த வார்த்தையை பரமேஸ்வர முனிவருக்கு பிரயோகப்படுத்துகிறாங்க. அதாவது முதலில் தோன்றிய ஆதி லிங்கமாக இருக்கக்கூடியது மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் தானே தோன்றியவர், மூலமாக உழைத்த லிங்கம். அந்த சொக்கநாத பெருமான் அந்த மூலலிங்கத்தை ஆதி லிங்கத்தை தீண்டி பூஜை செய்யக்கூடிய தகுதி உடையவர்கள் ஆதிசைவர்கள் என்கின்ற சிவாச்சாரியார் மரபினர்கள். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்லாம் அந்த மரபில் தான் மாறாங்க. அவ்வாறு அந்த சொக்கநாத பெருமானை தொட்டு பூஜை செய்வதற்கு தகுதி இல்லாத, ஆனால் வேதங்கள் சொல்லக்கூடிய அந்த அந்தணர்கள் மற்றவர்கள் இவர்கள் இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்தார்கள் என்றால் அவர்கள் விசேட தீட்சை எடுத்திருந்தார்கள் என்றார். விசேட தீட்சை என்பது இறைவனை பூஜை செய்யக்கூடிய அந்த தீட்சை. அந்த தீட்சை எடுத்திருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு பூஜை செய்வதற்கு ஒரு ஆன்மார்த்த மூர்த்தி இஷ்டலிங்கத்தை குருமார்கள் எடுத்துக் கொடுத்திருப்பார்கள். அந்த இஷ்டலிங்கமாகிய ஆன்மார்த்த மூர்த்திக்கு மேலே சொன்னவாறு அர்ச்சனைகளெல்லாம் அவர்கள் செய்து அந்த கார்த்திகை விரதம், அந்த சோமவார விரதத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம். ஓதிய விரதம் நோக்க இது ஒரு பகுதி. அடுத்தாக இந்த விசேட தீட்சையும் எடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ஆன்மார்த்த பூஜை அந்த பூஜையையும் எடுக்காமல் சமய தீட்சை மட்டும் எடுத்தவர்கள் மற்றும் இந்த எந்த தீட்சையுமே எடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் இந்த ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரிய பெருமக்களை அழைத்து அவர்களுக்கு அந்த பூஜைக்கு உரிய செலவினங்கள், அந்த பொருட்களை எல்லாம் கொடுத்து சிவபெருமானுக்கு பூஜை செய்து அதை தரிசனம் செய்து இவர்கள் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு இந்த பாட்டில் சொல்றாங்க. பொருள் நேர்ந்து பொருளை கொடுத்து ஆதிசைவரால் பூஜை செய்தல், அந்த சிவாச்சாரியர்களால் அந்த சொக்கநாத பெருமானுக்கு பூஜை செய்து அந்த கார்த்திகை விரதத்தை இவர்கள் கடைபிடிக்க வேண்டும். இப்போ இந்த ஆன்மார்த்த மூர்த்தி எடுத்திருந்தாங்கன்னா அந்த ஆன்மார்த்த மூர்த்திக்கு இந்த அபிஷேகம் தூமதீபம்லாம் அர்ச்சனைகள்லாம் செய்யலாம். அந்த பூஜை எடுக்கல அப்படின்னா அந்த மூலமாக இருக்கக்கூடிய மதுரை மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்கு அபிஷேக பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து அந்த பூஜாரிகளுக்கு உரிய தட்சணைகள் எல்லாம் கொடுத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணுற நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த சோமவார விரதத்திற்கு அந்த அபிஷேகங்கள்லாம் செய்து சாமிக்கு நிகழ்ச்சியெல்லாம் படைத்து அதை இவர்கள் கண்ணால் தரிசனம் செய்து அந்த பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு, ஆனால் அந்த விரதத்தை கடைபிடிக்கணும், அதுக்கு விரதத்தை கடைபிடிக்கணும்லாம் சொல்லுவாங்க. அப்படி அவர்கள் அந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்ட்டு 3 பகுதியாக இதில் சொல்றாங்க. ஒன்று, அந்த சிவாச்சாரியார்கள் அவர்கள் ஏற்கனவே விரதத்தை கடைபிடிக்கிறார்கள். இரண்டாவது உள்ளவர்கள் அந்த வேதம் போதும் அந்தணர்களோடு இன்னும் மற்றவர்கள் அவர்கள் ஆன்மார்த்த பூஜை எடுக்கக்கூடியவர்கள், பூஜை செய்யக்கூடியவர்கள் எப்படி விரதம் இருக்க வேண்டும் சொல்றாங்க. அடுத்து ஆன்மார்த்த பூஜை எடுக்காமல் சமய தீட்சை மட்டும் எடுத்தவர்கள், இன்னும் எந்த தீட்சையுமே எடுக்காதவர்கள், இவர்கள் எப்படி பூஜை செய்து கொள்ள வேண்டும், இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். 3ஆக இவருக்கு சொல்றாங்க. பொருவில் விரதம் ஐவகைத்து உச்சி போதில் பொருவில் விரதம் ஐவகைத்து விரதம் ஐவகைத்து உச்சி போதில் இரவில் இரண்டும் உச்சி போதில் இரவில் இரண்டும்
சோமவார விரதத்தை 5 வகையாக நீங்கள் கடைபிடிக்கலாம். ஒன்று, அந்த திங்கட்கிழமை என்று மத்தியானம் மட்டும் சாப்பாடு எடுத்துக் கொள்ளலாம். உச்சி போதை மத்தியான நேரத்தில் சாப்பாடு, காலையும் இரவும் சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கலாம். அல்லது காலை மதியம் சாப்பிடாமல் இரவில் மட்டும் உணவை எடுத்துக் கொள்ளலாம். இரவில் இது 2வது. 3வது, காலை இரவு, இது மத்தியானம் இரவு, இந்த 2 வேளையுமே அந்த உணவை கொடுக்கிறது. அதாவது 3 வேளையுமே பட்னியா இருக்கிறாங்க, பூரா பட்னியா கூட இருக்கலாம். அடுத்து, இரவு கொடுக்க பகலும் கொடுக்கக்கூடாது, இரவும் கொடுக்காமல் உறங்காது. அர்ச்சனை நாள் யாமம் முயற்றுதல். அப்படி தூங்காமல் இருந்து சிவராத்திரி மாதிரி ராத்திரி 4 நேரங்களிலும் அந்த அர்ச்சனையை செய்தல், பகலிலும் அர்ச்சனையை செய்தல் அப்படின்ட்டு இப்படி நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யாமம் அப்படிங்கிறதுக்கு இரவு பொழுதுதான் எடுத்துக்க முடியும். சில இடத்துல இந்த பகல் பொழுதுன்னு எழுதியிருக்கிறாங்க. நம்ம இரவும் பகலும் அது புறம் அப்படின்னு எடுத்துக்கொள்ள. ஏன்னா உறங்காது இருத்தல் அப்படிங்கும் போது அது பகலுக்கும் பொருந்தும், ராத்திரிக்கும் பொருந்தும். என்ன கருத்தின் இவ்வைந்தும் ஒன்றினுக்கு ஒன்று கழியவும் அதிகமாகும். இந்த விரதத்தை நாம் கருதி கொண்டு இதை சீர்தூக்கி பார்த்தால் இந்த 5 முறைகளும் ஒன்றை விட ஒன்று மிகவும் உயர்வானதாக இருக்கின்றது. ஒன்றினுக்கு ஒன்று அப்படின்னா ஒன்றை விட ஒன்று, கழியவும் அப்படின்னா மிகவும் அர்த்தம், அதிகமாக அப்படின்னா உயர்வு அர்த்தம். இந்த 5 விரதமுமே மிகவும் உயர்வான ஒரு 5 முறைகள். விரதம் 5 முறைகள். அந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த முறைகள் ஒன்றை விட ஒன்று உயர்வாகத்தான். அது எந்த ஒரு முறையும் குறைவு அல்ல, எல்லாம் உயர்வாகவே சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய வருடங்கள் காலளவு 100 வருடம். சங்கல்பனம் முதலே பண்ணிவிட்டோம். 1 வருஷம் இருக்க போறேன், 2 வருஷம் இருக்க போறேன், 3 வருடம், 12 வருடம், இல்ல என் வாழ்க்கை முழுவதும் இருக்க போறேன் அப்படிங்கிறத சங்கல்பம் பண்ணிக்கிட முடியும். அப்படி சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த விரதத்தை நீங்கள் அந்த சோமவார விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு அகசிய முனிவர் அந்த சேர சோழர் சில பேர் வாழ்க்கை முழுவதும் இந்த சோமவார விரதம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் மதுரையில் இருக்கிறாங்க. மதுரைக்காரர்கள் தான் இந்த சோமவார விரதத்தை ரொம்ப பிரமாண்டமாக அவங்க கொண்டாடுவாங்க. விரதம்னாலே அவங்களுக்கு இந்த அதுலேயும் இந்த கார்த்திகை சோமவாரம், மார்கழி இதெல்லாம் ரொம்ப விசேடமாக இருப்பாங்க. கோயில்கள்லையும் கார்த்திகை சோமவாரம் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் சிறப்பாக நடைபெறும். சிவாலயங்கள்லாம் அதாவது அகஸ்திய முனிவர் சேர சோழ பாண்டியரிடத்தில் கூறுகின்றார், ஒப்பற்ற இந்த சோமவார விரதத்தை 5 வகையாக நீங்கள் கடைபிடிக்கலாம். அந்த திங்கட்கிழமை அன்று உச்சி நேரத்தில், மதிய நேரத்தில் சாப்பாடு எடுத்துக் கொள்ளலாம். இரவில் காலை மதியம் உணவு எடுக்காமல் இரவில் மட்டும் உணவு எடுத்துக் கொள்ளலாம். அல்லது அந்த 2 வேளைகளிலுமே இந்த உணவை நீக்கிவிடலாம். உறவு வருவதல் அப்படின்னா அன்னைக்கு முழுவதும் இங்கே பட்டினியா இருக்கலாம். அதே நேரத்தில் உறங்காமல் இருக்க வேண்டும். காலையிலையும் அன்று இரவு சிவராத்திரி மாதிரி இருக்கலாம். அர்ச்சனைகள் காலை மதியம் இரவு, அந்த இரவு பொழுது முழுவதுமே அந்த இறைவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு 4 யாமம் அர்ச்சனை செய்து கொண்டே அப்படியே விழித்து இருக்கலாம். சிவராத்திரி மாதிரி விழித்து இருக்கலாம். இப்படி நீங்கள் 5 விதமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய முறை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த 5 முறைகளுமே எல்லாமே உயர்ந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுதான். ஒன்றை விட ஒன்று மிகவும் உயர்ந்ததாகத்தான் இது சொல்ல முடிகிறது. இந்த
உத்தியாபனம் செய்து நோக்க கடவர் அவ்வருட கட்டளைக்கு இறுதி வருட கட்டளைக்கு இறுதி கழிப்பது உத்தாபன விதிதான் கழிப்பது உத்தாவன விதிதான் மடதமிழ் மாலை மண்டபம் குண்டம் மடலடி மாலை மண்டபம் மண்டலம் வகுத்து உமாபதியே மண்டலம் வகுத்து உமாவதியை வடமொழி வெள்ளி 30 கடத்தில் பழமொழி வெள்ளி 30 களத்தில் படிமையார் நிருமிதம் செய்து படிமையால் நிர்மிதம் செய்து இப்போ உடல் அளவு எண்ணி நோற்பவர். உடல் அளவு அப்படின்னா வாழ்நாள் அளவு, இந்த உடல் இருக்கக்கூடிய வரைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதான் உடல் அளவு அப்படின்னு. அப்போ வாழ்நாள் அளவு, நான் வாழ்நாள் முழுக்க இந்த சோமவார விரதத்தை இருப்பேன் அப்படின்ட்டு எண்ணி நோற்பவர். அப்படி நினைத்து கடைபிடிக்கக்கூடியவர்களும் ஒரு காலகட்டத்தில் அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஏன்னா நமக்கு ரொம்ப முதுமை ஆயாச்சுன்னா அந்த விரதத்தை கடைபிடிக்கிறதுல சிரமங்கள் ஏற்படும். அப்போ கடைசி காலத்தில் அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு முறை இருக்கு. பூர்த்தி பண்ண முடியாமல் வேறுபாடு. அதனால கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்கும் போதே சரி இந்த விரதத்தை நாம் ஒரு பூர்த்தி பண்ணிட்டு கூட தொடர்ந்து அதுக்கப்புறம் இருந்துக்கலாம். அப்படி பூர்த்தி பண்றது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான சடங்காக சொல்றாங்க. அப்போ நீ வாழ்நாள் அளவு இந்த விரதத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாழ்நாளில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. முந்த உத்தியாபனம் செய்து இந்த விரதத்தை உத்தியாபனம்னா விரத பூர்த்தி செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நோக்க கடவர். அந்த விரதத்தை பூர்த்தி செய்து கொண்டு அதுக்கப்புறமும் அதை கடைபிடிக்கலாம், விரதத்தை இருக்கலாம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் உடல்நிலை இடம் கொடுக்கல, இனிமேல் நமக்கு இடம் கொடுக்காது, அதனால இதை ஒரு பூர்த்தி பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உடல் எப்படி இடம் கொடுக்கின்றதோ அதுக்கு தகுந்தாப்புல விரதத்தை இருந்துக்குவோம். இப்போ முதல்ல கடும் விரதமா இருக்கணும்னு வச்சுக்கிடுங்க, 3 வேளையும் நான் சாப்பிட மாட்டேன் சங்கல்பம் பண்ணிக்கணும். ஒரு 50 வயசு ஆகும், 3 வேளை சாப்பிடாம இருக்க முடியாது, உடல் உபாதைகள் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த விரதத்தை நம்ம பூர்த்தி பண்ணணும். 3 வேளைக்கு சாப்பிடாம இருக்கிறேன் செய்த சங்கல்பத்தை முதல்ல ஒரு பூர்த்தி விழா மாதிரி அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்முடைய உடம்புக்கு தகுந்தாங்க 2 வேளை சாப்பிட்டுக்கலாம், 1 வேளை சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு தகுந்தாப்ப அந்த விரதத்தை விட வேண்டாம். பூர்த்தி செஞ்சதுக்கப்புறம் நீங்க விரதத்தை விட வேண்டாம். விரதத்தை தொடர்ந்து கடைபிடிக்கலாம். ஆனால் ரொம்ப கடுமையான அந்த விரதத்தை கடைபிடிக்கிறது கொஞ்சம் நிகழ்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றேன். கொஞ்சம் லேசு கொள்ளலாம் அப்படின்ட்டு. அதுதான் இது உத்தியாபனம் செய்து நோக்க கடவர்னு போட்டுக்கிறார். உத்தியாபனம் செய்துன்னா விரதத்தை பூர்த்தி செய்து, உத்தியாபனம்னா விரத பூர்த்தின்னு அர்த்தம். அந்த விரத பூர்த்தி செய்து அதுக்கப்புறம் நம்முடைய உடல்நிலைக்கு தகுந்தாற் போல அதை கடைபிடித்துக் கொள்ளலாம். இப்போ என்னால் ராத்திரிலாம் பிடிக்க முடியாது, நான் பகல் ஒரு ராத்திரி கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகம் பார்த்துட்டு நான் வழக்கம் தூங்கிடுறேன் அப்படின்ட்டு அந்த இதெல்லாம் நம்ம எதெல்லாம் நம்மளால முடியுமோ அதுக்கப்புறம் ஒரு சங்கல்பத்தை பண்ணி முடிக்கிறது. அதுக்காண்டி அந்த விரதத்தை விடச்சொல்லுங்க. நோக்க கடவர் அவ்வருட கட்டளைக்கு இறுதி கழிப்பது உத்தாரணம். அந்த குறிப்பிட்ட வருடம் நாம் ஒரு கட்டளைகளை இறைவனிடத்தில் பிறப்பித்து அந்த கட்டளையின்படி அந்த விரதத்தை கடைபிடித்து வந்தோம். அந்த நியமத்தை முடிவை நிறைவு செய்வது
சொல்றாங்க. அந்த உத்தாரண விதி எப்படி செய்ய வேண்டும், விரதம் பூர்த்தியானது எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மடல் அவிழ் மாலை மண்டபம், நல்ல இதழ் விரிந்த பூக்களால் கட்டப்பட்ட மாலைகள், மண்டபம் அந்த மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம், குண்டம் ஓம குண்டம், மண்டலம் அந்த ஓம குண்டத்தை சுற்றி கலசங்கள்லாம் வச்சு அந்த 27 நட்சத்திரங்களுக்கு 27 கலசங்கள்லாம் வச்சு ஒரு கும்பாபிஷேகம் மாதிரி அந்த மண்டலங்களை எல்லாம் அங்கே வகுத்து உமாவதியை, அந்த உமாதேவியின் கணவனாகிய சிவபெருமானை நல்ல வெள்ளியில 30 கடந்து வெள்ளியில ஒரு திருவுருவமாக முதல்ல அமைத்து அந்த அந்த வேதியில சுவாமியை முதல்ல ஸ்தாபனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைவு செய்வது. அந்த இத்தனை வருஷம் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்களும் ஒரு 12 வருஷம் இருக்கிறேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு 12 வருஷம் அவங்க இருந்ததுக்கு அப்புறம் நிறைவு பண்ணணும். உயிருள்ள வரைக்கும் நான் இருக்கிறேன்னு சொன்னவங்க அந்த உடல் உபாதைகள், உடல் இடம் கொடுக்காத போது இதை நான் நிறைவு பண்ணிவிடுதேன்னு சொல்லிட்டு அந்த இந்த உத்தாரண விதிப்படி அவர்கள் அதை நிறைவு செய்து கொண்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சட்டத்திட்டங்களை கடத்தி கொண்டு அந்த வழக்கு கடத்திக்கலாம். கடுமையான சட்டத்திட்டங்களை எல்லாம் எவ்வளோ முடிவு குறைக்குமோ அது வரைக்கும் கடைபிடித்து நிறைவு செய்யணும். அதான் உத்தாரணம். அப்ப அந்த ஒரு ஓமகுண்டம் வளர்த்து அதுல ஒரு வேதியெல்லாம் அமைத்து அதுல இறைவனை ஒரு 30 வெள்ளி களஞ்சு வெள்ளியில ஒரு திருவுருவமாக இறைவனை அமைக்க வேண்டும் அப்படின்னு அந்த விதியை சொன்னாங்க. நிரூபிதம் செய்தல் அப்படின்னா அமைப்பு அப்படின்னு அர்த்தம். படிமைனா திருவுருவம். அந்த வடர் ஒளி நல்ல தூய்மையான வெள்ளி, ஒளி பரப்பக்கூடிய அந்த வெள்ளி 30 கடந்து வெள்ளியில இறைவனுடைய திருவுருவத்தை அவர்கள் முதலில் அமைத்து பூஜை செய்ய வேண்டும். அதான் அந்த உத்தாரண விதி அப்படின்ட்டு அரசு அது நிறைவு எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ரெண்டாவது இதற்கு அதாவது கேட்கக்கூடியவர்களுக்கும் பூஜைகள் விரிவடையும். கேட்கக்கூடியவர்கள் யாரு அப்படிங்கிறத பொறுத்தும் பூஜைகள் விரிவாக சொல்லப்படும். இப்ப கேட்கக்கூடியவர்கள் சேர சோழ பாண்டியவர்கள் அரசர்கள் கேட்கிறாங்க, அவங்களால எதையும் செய்ய முடியும். அதனால இந்த பூஜைகள் ஒரு விரிவாக செய்யுங்க அப்படின்னு அரசர்களுக்கு எல்லாருக்கோட பூஜைகள் விரிவாக ஒரு விரிவான ஒரு செலவுல இந்த பூர்த்தி செய்யக்கூடிய முறையை சொல்லிக்கிட்டே வராங்க. அரசியல் அதாவது அகஸ்திய மாமுனிவர் சேர சோழ பாண்டியர்களிடத்தில் இந்த விரதத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை பற்றி எடுத்து கூறுகிறார். அதாவது இந்த உடல் உள்ள அளவு, அதாவது வாழ்நாள் அளவு இந்த விரதத்தை கடைபிடிப்பேன் என்று எண்ணி என்று சங்கல்பம் செய்து அந்த விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் அந்த உடலினுடைய சிற்சில இயலாமை காரணமாக இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். பூர்த்தி செய்துவிட்டு இந்த விரதத்தை எளிய முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்ற சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி அந்த பூர்த்தி செய்யக்கூடிய முறைக்கு உத்தியாபனம் என்று பெயர். அவ்வாறு அந்த விரதத்தை அவர்கள் பூர்த்தி செய்து நோக்க கடவர் திரும்பவும் அந்த விரதத்தை அவர்கள் கடைபிடிக்கலாம். மேலும் அவ்வருட கட்டளைக்கு குறிப்பிட்ட வருடங்கள் அந்த ஒரு கட்டளைகளை இறைவனிடத்தில் ஒரு விதிமுறைகளை அமைத்துக் கொண்டு நோக்கக்கூடியவர்கள் அதை இறுதி கழிப்பது, அதை நிறைவு செய்வது. இறுதி கழிப்பதுன்னா நிறைவு செய்வது. நிறைவு செய்யக்கூடிய ஒரு நியமம் தான் உத்தாரண விதி என்று சொல்லப்படுகிறது. அந்த உத்தாரண விதி என்பது எப்படி செய்ய வேண்டும் என்றால் நன்கு மடலங்கள் மாலை, நன்கு மலர்ந்த மாலைகள் கொண்டு மண்டபங்கள் அமைத்து குண்டங்கள் அமைத்து அந்த வேதிகையை சுற்றி மண்டலங்கள்
மண்டலங்கள், நட்சத்திரங்கள், நாள்கள், கோள்கள், இவர்களை எல்லாம் அந்த மண்டலத்தில் அமைத்து அந்த வேதிகை மண்டலத்தில் உமாபதியாகிய சொக்கநாத பெருமானை 30 கடந்து தூய வெள்ளியினால் அவருடைய உருவத்தை செய்து அதை அங்கே நிரூபிதம் செய்ய வேண்டும். அந்த இறைவனை அங்கே வரவழைத்து அவர்கள் அந்த இறைவனை அங்கே அவர்கள் அமர்த்த வேண்டும். ஆவாரண, ஸ்தாபன, சன்னிதான, சன்னிரோதன, திக்பத்தன, சச்சரம் பார்த்தீங்களா, அதெல்லாம் செஞ்சு இந்த சுவாமியை முதல்ல அந்த சுவாமி அங்கே வந்து அமர வைக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. காலையில் ஆசான் சொல்வழி நித்த, காலையில் ஆசான் சொல்வழி நித்த, கடன் முடித்து உச்சி தொட்டு அந்தி, கடன் முடித்து உச்சி தொட்டு அங்கி, மாலையின் அடம் புராண நூல் கேட்டு, மாலையின் அளவும் புராண நூல் கேட்டு, மாலை தொட்டு யாமும் ஓர் நான்கும், மாலை தொட்டு யாமம் ஒரு நான்கும், சேலன கண்ணாள் பங்கனை பூசை, சேரண கண்ணாள் பங்கனை பூசை, செய்க அப்பூசனை முடிவில், செய்த அப்பூசனை முடிவில், மூல மந்திர 108 மூல மந்திர 108 முறையினால் ஆருதி முடித்தல், முறையினால் ஆருதி முடித்தல். இப்படி அந்த இறைவனை இறைவனை பிரதிஷ்டை செய்து காலையில் இந்த பூஜைகளை எல்லாம் நடத்துவதற்கு அந்த குருநாதரை வரவழைத்திருப்போம். அவர் எப்படி உத்தரவிடுகிறாரோ அதுபடி காலையில் நம்முடைய நித்தியப்படி கடன்களை எல்லாம் நாம் முடித்துக் கொள்ள வேண்டும். காலையில் ஆசான் சொல்வழி, ஆசான்னா குருநாதன், அந்த குருநாதன் சொன்ன கிரமத்தில் நித்திய கடன்களை நாம் முடித்துக் கொண்டு உச்சி தொட்டு அந்தி மாலை நடக்கும். உச்சி நேரத்தில் மதிய பொழுதிலிருந்து மாலை பொழுது வரைக்கும் புராண நூல்களை தான் படிக்கலாம் அல்லது பிறர் சொல்ல கேட்கலாம். அதான் புராண நூல் கேட்கும். மாலை தொட்டு யாமம் ஓர் நான்கும், மாலை பொழுதிலிருந்து அந்த இரவு பொழுது, அந்த 4 பொழுது, அந்த பொழுதில் சேரண கண்ணாள் பங்கனை, அந்த நீர் போன்ற கண்களை உடைய மீனாட்சி அம்மையை ஒரு பாதத்தில் கொண்டிருக்கக்கூடிய அந்த சொக்கநாத பெருமானை, சேரண கண்ணாள் பங்கனா சொக்கநாத பெருமானை பூஜை செய்க. இரவு முழுவதும் அந்த சொக்கநாத பெருமானை நீங்கள் பூஜை செய்வீர்கள். அந்த பூசனை முடிவில், அந்த பூஜை முடிவில் மூல மந்திரம் 108 முறையினால் ஆகும். அந்த மூல மந்திரங்கள் கொண்டு 108 மூல மந்திரங்களை கொண்டு 108 தடவை நீங்கள் அந்த ஆரத்திகளை நீங்கள் செய்ய வேண்டும். அந்த ஹோமகுண்டத்தில் அந்த ஆரத்திகளை செய்து இறைவனுக்கு அதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும் அப்படின்ட்டு இதை வந்து அந்த முறைகளை வந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இந்த 108 போது அது வந்து ஒராடாக சொல்ல முடியாது அப்படின்னா அதுக்கு கூட ஆளை உதவிக்கு வச்சுக்கலாம். இத்தனை பேர் வச்சோம்னா இவ்வளோ நேரத்துக்குள்ள அது முடியும் அப்படின்னு கணக்கெடுத்து அத்தனை பேர் நம்ம வந்து வச்சுக்கூட அதை செஞ்சுக்கலாம். விரதத்தை எப்படி பூர்த்தி செய்வது என்பதை அகஸ்தியர் கூறுகிறார். அதாவது காலை பொழுதில் நம்முடைய அந்த ஒவ்வொருவருக்குரிய அந்த குருநாதன் என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் அவர்கள் நித்தியப்படி கடமைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு மதிய உச்சி பொழுதிலிருந்து அந்தி நேரமாகிய மாலை பொழுது வரைக்கும் அவர்கள் புராண நூல்களை பிறர் சொல்ல கேட்டு தாமும் பாராயணம் செய்து கொள்ள வேண்டும். மாலை நேரத்தில் ஆரம்பித்து
மந்திரங்களை கொண்டு 108 முறைப்படி 108 தடவை ஆகுதிகளை அந்த ஹோமகுண்டத்தில் அவர்கள் செய்ய வேண்டும். பில்வம் 1000 கொண்டு 1000 நாமம், பில்வம் 1000 கொண்டு 1000 நாமம், விடப்பினால் யாமமும் சாத்தல், விடப்பினால் யாமமும் சாத்தல், நல்ல ஐந்தெழுத்தான் ஐந்தெழுத்து முழுகில், நல்ல ஐந்தெழுத்தான் ஐந்தெழுத்து உருவின், நாதனுக்கு அருக்கியம் கொடுத்தல், நாதனுக்கு அருக்கியம் கொடுத்தல், எல்லையில் மூல மந்திரத்தானோ, எல்லையில் மூல மந்திரத்தாலும், ஏனை மந்திரங்களினாலோ, ஏனை மந்திரங்களினாலும், விழல் ஓப்பி பூரணாகுதி செய்து, வில்லல் ஓங்கி பூரணாகுதி செய்து, ஈரிலான் வேள்வியை முடித்தல், ஈரிலான் வேள்வியை முடித்தல். வில்வம் 1000 உண்டு. 1000 வில்வங்களை நாம் பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி அந்த 1000 வில்வங்களை கொண்டு 1000 நாமம் விளக்கி இறைவனுக்குரிய அந்த 1000 பெயர்களை சொல்லி 4 யாமமும் சாத்த 4 யாமத்திலும் அந்த இறைவனுக்கு அந்த வில்வத்தை நாம் அர்ச்சனை செய்து சாத்தி கொண்டே இருக்க வேண்டும். மேலும் நல்ல 5 எழுத்தால் அந்த 5 எழுத்து மந்திரம், அந்த 5 எழுத்து மந்திரத்தை கொண்டு 5 எழுத்தினுடைய உருவமாகவே இருக்கக்கூடிய நாதன் அந்த சிவபெருமானுக்கு அருக்கியம் கொடுத்தல், மந்திர நீர் இறைத்தல். அருக்கியம் கொடுத்தல்னா மந்திர நீர் இறைத்தல். அப்படி மந்திர நீர் அவருக்கு கொடுக்க வேண்டும். அடுத்து எல்லையில் மூல மந்திரத்தால் அளவில்லாத அந்த இறைவனுக்குரிய மூல மந்திரங்களை சொல்லி ஏனை மந்திரங்களினாலும் இன்னும் என்ன மந்திரங்களெல்லாம் இருக்கின்றதோ அந்த மந்திரங்களினாலும் வில்லல் ஓம்பி ஒளி பொருந்திய வேள்வி தீயை வளர்த்து, வில் அழல் அப்படின்னா வில்னா ஒளி பொருந்திய, அழல்னா தீ, இங்கே வேள்வி தீ, அந்த வேள்வி தீயை வளர்த்து, ஓம்பி அப்படின்னா வளர்த்துன்னு அர்த்தம். பூரணாகுதி செய்து அந்த இறைவனுக்கு பூர்ணாகுதி நாம் செய்ய வேண்டும். ஈரிலான் வேள்வியை முடித்தல். இவ்வாறு அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த இறைவன், அதான் ஈறு இல்லான், முடிவு இல்லாதவன், அந்த முடிவில்லாதவனாக இருக்கக்கூடிய அந்த இறைவனாகிய சொக்கநாத பெருமானினுடைய வேள்வியை இவ்வாறு முறைப்படி நாம் நிறைவாக அந்த வேள்வியை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறார். நல்ல ஓடுங்க. அதாவது இறைவன் இறைவனுக்குரிய அந்த 1000 நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க. அப்போ திருவாசகத்தில் சொல்றாங்க பார்த்தீங்களா, திருமாலும் பன்றியாய் சென்றுணரார் திருவடியை குருநாம் அறியவோர் அந்தனாய் ஆண்டுகின்றார், குருநாமம் போலும் 1000 திருநாமம் பாடினார் பேராயிரம் பரவி வாங்குவதே. அப்படி அந்த 1000 பேர், அந்த 1000 நாமாக்கள் கொண்டு இறைவனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வதை ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டே வரார். போன ஒருத்தர் இதை சொன்னாங்க, இந்த மொழியிலே அப்படி அந்த வில்வம் 1000 வில்வங்களை கொண்டு இறைவனுடைய 1000 நாமத்தை சொல்லி 4 யாமத்திலும் அந்த வில்வத்தை இறைவனுக்கு சாத்த வேண்டும். மேலும் அந்த நல்ல 5 எழுத்து மந்திரத்தால் அந்த 5 எழுத்தின் உருவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அருக்கியம் மந்திர நீர் நாம் கொடுக்க வேண்டும். அருக்கியம்னா மந்திர நீர். மேலும் அளவில்லாத மூல மந்திரத்தாலும்
ஏனைய மந்திரங்களினாலும் அந்த வேள்விகளை ஒளிபொருந்திய வேள்விகளை வளர்த்து அந்த வேள்வியில் முறைப்படி பூர்ணாகுதி செய்து அந்த முடிவில்லாதவனாக இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானுக்குரிய அந்த வேள்வியை சிறப்பாக நிறைவாக நாம் முடித்து வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அந்த வேள்விகள் செய்யறதை பற்றிலாம் இதில் சொல்லிக்கிட்டே வராங்க. ஐந்தெழுத்தின் உருவமாகவே இந்த இறைவன் இருக்கின்றான். இதை நீங்க இந்த ஐந்தெழுத்தின் உருவம் அப்படிங்கிறத உண்மை விளக்கத்துல நீங்க பார்க்கலாம். ஞான நடனம், ஊன நடனம் அப்படின்ட்டு அதில் நீங்க விரிவாக நம்ம நிறைய தடவை பார்த்துக்கிட்டே வரோம். இந்த ஐந்தெழுத்தின் உருவங்கிறதுக்கு அந்த ஞான நடனம், ஊன நடனத்தை நம்ம சிந்திக்கக்கூடிய விதமாக இருக்கிறது. மேலும் அந்த இதில் ஒவ்வொரு எழுத்துமே ஒவ்வொரு பொருளை தரக்கூடியது. அதான் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அப்போ 5 எழுத்து 5 பதம்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாங்க. ஏன்னா சீங்கிறது சிவனை குறிக்கும், வாங்கிறது அம்பாளை குறிக்கும், யாங்கிறது உயிரை குறிக்கும். இப்படி அந்த 5 எழுத்துக்களுமே 5 பதங்களாக 5 வார்த்தைகளாக இருப்பதனால அந்த 5 எழுத்துமே இறைவனுடைய உருவமாக இருக்கின்றது. அந்த தோற்றம் புதியது, கோயில் புதியது, அதெல்லாம் அந்த உண்மை விளக்கம் இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதில் என்னென்ன எழுத்து இருக்கு, இறைவனுடைய அங்கத்தில் எந்தெந்த எழுத்துக்கள் எல்லாம் இருக்கின்றது அப்படிங்கிறத வச்சுட்டு அதை பார்க்கலாம். ஊர் நடனம், ஞான நடனம். அடுத்த பாட்டு. புலர்ந்த பின் நித்த வினை முடித்து அரம்பை, புலர்ந்த பின் நித்த வினை முடித்து அரம்பை, பொதுரும் பாசிலை 13 நலந்தரு தூவெள்ளரிசி பெய்து இனிய, நரிய காய்கறியோடு பரப்பி, அனந்தர அனந்தர ஆண்பார் நிறைகுணம் 13, அரிசி மேல் வைத்து அரணடியில் கலந்த திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். கீழே வருதான்னு பாருங்க ஐயா, கீழே வருதான்னு பாருங்க. புலர்ந்த பின்னித்த வினை முடித்து அரம்பை, பொதுரும் பாசிலை 13 நலந்தரு தூவெள்ளரிசி பெய்து இனிய, நரிய காய்கறியோடு பரப்பி, அனந்தர ஆண்பா நிறைகுடம் 13, அரிசி மேல் வைத்து அரணடியில் கலந்த அன்பினரா சிவார்ச்சனைக்கு உரிய, கடவுள் வேதியர்களை வதித்து, புலர்ந்த பின் நித்த வினை முடித்து. இப்படி இறைவனை வழிபாடு செய்துவிட்டு அதிகாலை பொழுதில் நித்தியப்படி செய்யக்கூடிய அந்த கிரியைகளை எல்லாம் முடித்து அரம்பை பொருளும் பாசிலை அப்படின்னா வாழை இலைன்னு அர்த்தம். அரம்பை பொருளும்
வாழை இலை. அந்த வாழை இலை பசுமையான இலை. வாசிலைனா பச்சை இலைன்னு அர்த்தம். அரம்பைனா வாழை. அப்படி பச்சை பசேர்ந்து இருக்கக்கூடிய வாழை இலை. அந்த வாழை இலை எடுத்து அதுல 13 அந்த 13 இலைகளை பரப்பி நலத்தரு பூவெள்ள அரிசி பெய்து, அந்த தூய்மையான வெள்ளரிசி, வெண்மையான அரிசி, எல்லோருக்கும் நலத்தை பெறக்கூடிய அந்த தூய்மையான வெண்மையான அரிசியை அதில் பரப்பி இனிமையான வாசனை மிகுந்த காய்கறியோடு பரப்பி, காய்கறிகள் எல்லாம் அதில் பரப்பி வைக்கணும் அந்த இலையில. மேலும் அலந்தர ஆண்பார் நிறைவுடன் 13 குடத்துல பசுவினுடைய பாலை நிறைத்து அலந்தர அதையும் அந்த 13 இலையில வைக்க வேண்டும். ஒரு இலைக்கு ஒரு குடம் பால். அப்படி நிறைகுடமாக அந்த பாலை வைத்து அதில் அந்த ஒவ்வொரு இலையிலையும் வைக்க வேண்டும். அலந்தரன்னா அமைவு பெற அர்த்தம். ஆண்பால் நிறைவுடன் 13 அரிசி மேல் வைத்து, ஏற்கனவே இந்த இலையில அரிசி பரப்பி வச்சிருக்கிறோம். அந்த அரிசி மேல இந்த பால் குடங்களை வைத்து அரண்மனையில் கலந்த அன்பினராய், சிவபெருமானுடைய திருவடியில் அன்பு கலந்து இருக்கக்கூடிய அந்த சிவார்ச்சனைகள் செய்வதற்கே, இறைவனை பூஜை செய்வதற்கே உரிய அந்த கடவுள் வேதியர்களை வாழ்த்து. அந்த கடவுள் வேதியர்கள் அப்படின்னா ஆதி செய்வர்கள், சிவாச்சாரியார்கள். அந்த சிவாச்சாரியார்களை வரவழைத்து, வரித்து அப்படின்னா வரவழைத்து அர்த்தம். அதாவது எப்படி அந்த பூஜையை, அந்த சோமவார விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் என்று அந்த சேர சோழ அரசர்களுக்கு அரசு முன்வர் எடுத்துச் செல்லிக்கொண்டே வருகிறார். அதில் புலர்ந்த பின் நித்த வினை முடித்து, காலையில் புலர்ந்தவுடன் இவ்வாறு மேற்கூறியவாறு பூஜைகள் அர்ச்சனைகள் எல்லாம் செய்து அந்த நாள் முடிகிறது. மறுநாள் அந்த புலர்ந்ததற்கு பின்பு நித்தியப்படி நாம் செய்யக்கூடிய அந்த அனுஷ்டானங்கள், அந்த வினைகளை எல்லாம் முடித்து நல்ல பசுமையான வாழை இலை 13 இலைகளை பரப்பி அந்த இலைகளில் நல்ல நலமிகுந்த தூய்மையான வெண்மையான அரிசியை அதில் பரப்பி இனிமையான வாசனை மிகுந்த காய்கறிகளை அந்த இலைகளில் பரப்பி வைக்க வேண்டும். மேலும் 13 குடங்களில் பசுவினுடைய பால், அந்த பசுவின் ஆவிப்பால், அந்த பசுவினுடைய பாலை 13 குடங்களில் நிரப்பி அந்த 13 இலைகளில் பரப்பி வைத்த அரிசியின் மீது அந்த பார்க்குடங்களை அமைக்க வேண்டும். அமைத்து வைத்துவிட்டு சிவபெருமானினுடைய திருவடியிலேயே அன்பு கலந்து இருக்கக்கூடியவர்களும், அந்த சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய அந்த மரபில் வந்தவர்களாகிய முப்போதும் திருமேனி திட்டக்கூடிய அந்த சிவாச்சாரியார்கள், ஆதி செய்வர்கள், அவர்களைத்தான் கடவுள் வேதியர் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள் வேதியர்கள்னா அவர்கள் ஆதி செய்வர்கள், சிவாச்சாரியார்கள் அர்த்தம். அந்த தெய்வீக தன்மை பொருந்திய அந்த வேதியர்களை அழைத்து அப்படின்னு அடுத்த பாட்டு தான் இதுக்கு அர்த்தம் முடியும். காதணி கதனம் கையணி கதனோ, காதணி கதனம் கையணி கதனும் கவிப்பர அழித்து அரணாக, கவிப்பர அழித்து அரணாக, ஆதரம் பெருக நினைந்து அர்ச்சனை செய்து, ஆதரம் பெருக நினைந்து அர்ச்சனை செய்து, அரியதக்கினையொடும் பாத போர், அரியதக்கினையொடும் அரியதக்கினையொடும் பாத போது அணி காப்பு விசிறி தன் கவிகை, பாத போது அணி காப்பு விசிறி தன் கவிகை, போந்துகில் முதற் பலவுடனே, போந்துகில் முதற்பலவுடனே, மேதகு தானம் செய்து பின் ஒருவை, மேதகு தானம் செய்து பின் குருவை, கற்போ
அவர்களை முதல்ல அமரச் செய்ய வேண்டும். அமரச் செய்துவிட்டு அவர்களுக்கு காதணி கலன், காதுக்கு அணிவதற்கு ஆபரணங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கையணி கலன், கைகளில் அணிவதற்கு காப்புகள், கலன்னா இடத்துல ஆபரணம், காப்புகள். அந்த காப்புகள் எல்லாம் கவிப்பெற அடுத்து அழகு பொருந்தியதாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கும்பாபிஷேக காலத்தில் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, கைக்கு காப்பு, கைக்கு மோதிரம், இதெல்லாம் கொடுப்பாங்க. காதுக்கு அந்த உதிராட்சம்லாம் போட்டு ஆபரணங்கள்லாம் கொடுப்பதும் ஒரு சம்பிரதாயத்தில் இருந்திருக்கு. அப்படி இவற்றையெல்லாம் அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளுக்கு கவிப்பெற அடித்து அழகாக, இவற்றை கவின்னா அழகுன்னு அழகாக அவர்களுக்கு கொடுத்து அரணாக ஆதரம் பெறுக நினைக்கும். வந்திருக்கக்கூடிய சிவாச்சாரிய மூர்த்திகளை சிவபெருமானாகவே நினைக்க வேண்டும். சிவபெருமானாக அவர்களை நினைக்கும் போது அவர்களிடத்தில் நமக்கு அன்பு பெருகும். ஆதரம் அப்படின்னா அன்பு பெருகும், அன்புன்னு அர்த்தம். பெருக அப்படின்னா அவர்களிடத்தில் அன்பு நமக்கு அதிகமாகும். சிவபெருமானாக அவர்களை நாம் நினைக்க வேண்டும். நினைக்கும் பொழுது அவர்களிடத்தில் நமக்கு அன்பு பெருகும். அதான் அரணாக நினைத்து ஆதரம் பெருக நினைத்து அர்ச்சனை செய்து அவர்களுக்கு பாத பூஜைகள், அர்ச்சனைகள் எல்லாம் செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உயர்ந்த உயர்ந்த தட்சணைகள், அந்த தட்சணைகளை எல்லாம் கொடுத்து, தக்கினைன தட்சணைன்னு அர்த்தம். அந்த சன்மானங்கள், அந்த தட்சணையெல்லாம் கொடுத்து பாதம் போது அணி காப்பு. பாதம் போதுன்னா பாத மலர், அவர்களுடைய காலுக்கு அணியக்கூடிய பாதுகை, செருப்பு. பாதம் போது அணி காப்புன்னா பாதுகை. இப்ப நமக்கு நல்ல புரியணும்னா செருப்பு. அந்த செருப்புகள் தானமாக கொடுக்க வேண்டும். விசிறி, தன் கவிகை, குளிர்ச்சி பொருந்திய குடை, கவிகைனா குடை. பூந்துகில், பூ போன்ற ஆடைகள். முதற் பத உடனே, இன்னும் என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் இதோடு சேர்த்து கொடுக்கலாம். மேதகு தானம் செய்து, இப்படிப்பட்ட உயர்ந்த தானங்களை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து பின் குருவை கற்புடை பின்னிடையோடு, அதற்கு பிறகு அந்த குருநாதரை அவருடைய மனைவியோடு அங்கே அமர வைக்க வேண்டும். அப்படின்ட்டு அந்த பூதமண்டலத்துக்கு வரக்கூடிய அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அகஸ்தியர் சொல்லிட்டே வராங்க. அதாவது உங்களுடைய அந்த சோமவார விரத பூஜையை நிறைவு செய்வதற்காக வரக்கூடிய அந்த ஆதிசைவர்களாகிய சிவாச்சாரிய மூர்த்திகளை வரவேற்று அவர்களை தக்க ஆசனத்தில் அமர்த்தி அவர்களுக்கு காதுக்கு அணிவதற்கு ஆபரணங்களும், கைக்கு அணிவதற்கு ஆபரணம் அல்லது காப்புகள், அவற்றையெல்லாம் அழகு பொருந்தியதாக அவர்களுக்கு கொடுத்து, மேலும் அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளை சிவபெருமானாகவே நீங்கள் நினைக்க வேண்டும். அவ்வாறு நினைக்கும் பொழுது அவர்கள் மீது உங்களுக்கு அன்பு பெருகும். அவர்கள் அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளை அரணாக சிவபெருமானாக பாவித்து அவர்களுக்கு பாத பூஜை, அர்ச்சனைகள் எல்லாம் செய்ய வேண்டும். மேலும் மிக சிறப்பான தட்சணைகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களுடைய பாதங்கள் பாதங்களை தாங்கக்கூடிய பாதுகை என்ற செருப்பு, விசிறி, குளிர்ச்சி பொருந்திய உடை, அணிவதற்கு பூ போன்ற ஆடைகள், இன்னும் இதோடு சேர்த்து என்ன உங்களால் கொடுக்க முடியுமோ இவற்றையெல்லாம் சேர்த்து மிக உயர்ந்த தானமாக அவர்களுக்கு இதை கொடுத்து அந்த குருநாதரையும் அவருடைய மனைவியாரையும் அழைத்து தக்க ஆசனத்தில் முதலில் தக்க ஆசனத்தில் அந்த குருநாதரையும் அவருடைய மனைவியையும் அமர்த்தி வைக்க வேண்டும் அப்படின்ட்டு அகஸ்தியர் சொல்லிக்கொண்டே வருகிறார். ஆசனத்து இறுதி பொலத்துகில் காதுக்கு
வாசனக்கு இருத்தி குழந்தையில் காருக்கு அணிகள் சவுண்ட போடுங்க. மூணுல கூட்டு மூணுல அணிகள் கைக்கு அணிகளும் அணிந்து அணிகள் கைக்கு அணிகளும் அணிந்து வாசனன் மலரிட்டு அர்ச்சனை செய்து வாசனன் மலரிட்டு அர்ச்சனை செய்து மலைமகள் தலைவனை வளைத்து மலைமகள் தலைவனை வரைந்து பூசனை செய்த பணிமையோடு அம்பொன் பூசனை செய்ய வலிமையோடு அம்பொன் பூதலம் பதாதிகள் பிறவோ போதலம் பதாதிகள் பிறவும் பூசு கலர் மாலை கோட்டு அணி புனைத்த தூசு அலமாலை போட்டு அணி புனைந்த சுரபி மாதானமும் செய்து சுரவி மாதானமும் செய்து அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளையும் அந்த சிவாச்சாரியாருடைய கற்புடைய மனைவியையும் தக்க ஆசனத்தில் தம்பதிகளாக அவர்களை அமர்த்தி வைக்க வேண்டும். ஆசனத்தில் இருத்தி அவர்களுக்கு இன்னும் பொலந்துகில் பொன்னால் செய்யப்பட்ட ஆடைகள், காதுக்கு அணிகள், காதுக்கு உரிய ஆபரணங்கள், கைக்கு அணிகள், கைக்கு உரிய அந்த ஆபரணங்கள், இவற்றையெல்லாம் அவர்களை அணியச் செய்து அணிந்து வாச நன்மலருக்கு அர்ச்சனை செய்து வாசனை பொருந்திய நன்மலர்களை அவர்களுக்கு பாதங்களில் சமர்ப்பணம் செய்து அந்த சிவாச்சாரிய மூர்த்திகளையும் அவருடைய மனைவியாரையும் இறைவனும் இறைவியுமாக பாவித்து அவர்களுக்கு அர்ச்சனை செய்து மலைமகள் தலைவனை வரைந்து பூசனை செய்த படிக்கையோடு அதுக்கப்புறம் எதையெல்லாம் அந்த தம்பதிகளுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அந்த நாள் அந்த மலைமகள் தலைவனாகிய சொப்பநாத பெருமானை ஒரு 30 கடத்தி வெள்ளியில நாம செஞ்சு வச்சிருக்கிறோம். அதை பூஜை செய்து வைத்திருக்கின்றோம். அந்த இதை அப்படியே அவர்களிடத்து தானமாக கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. மலைமகள் தலைவனை வரைந்து பூசனை செய்த படிமையோடு படிமை நம்ம 30 கடத்தி வெள்ளியில செய்யணும் அப்படின்னு சொல்றவங்க அந்த சுவாமியமும் அவர்களிடத்தில் கொடுக்க வேண்டும். அம்பொன் மேகம் சிறந்த பொற்காசுகள், பூதலம் பூமிதானம், பதாதிகள், பணியாளர்கள், இல்ல இந்த குதிரை, யானை இந்த மாதிரி இருக்குல்ல அந்த இதுகளை சொல்லலாம். பிறவும் இன்னும் என்ன அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் சேர்த்து கொள்ளலாம். தூசுன்னா ஆடைகள், அலர் மாலை, நல்ல மலர்ந்த மாலைகள், கோட்டு அணி புனைந்த சுடவி, நல்ல கொம்பு, அந்த கொம்பு உடைய நல்ல அழகு பொருந்திய அந்த பசுக்கள், சுரவினா பசு, இதையும் மிகப்பெரிய தானமாக அவர்களிடத்தில் கொடுத்து விட வேண்டும் அப்படின்ட்டு அந்த நிறைவை சொல்றாங்க. அதாவது அந்த சிவாச்சாரியாருடைய பத்தினியையும் மனைவியாரையும் தகுந்த ஆசனத்தில் நிறுத்தி வைத்து அவர்களுக்கு பொன்னாடை, காதுக்கு அணிகள், மேலும் கைக்கு வளையல்கள், அணிகள் இதையெல்லாம் அவர்களுக்கு கொடுத்து அணியச் செய்து அவர்களுடைய பாதத்தில் வாசனை பொருந்திய நன்மலர்களை இட்டு அர்ச்சனை செய்ய வேண்டும். மேலும் நாம் முதல் நாள் அந்த வெள்ளியில் இறைவனை உருவம் செய்து பூசித்த அந்த இறைவனை மலைமகள் தலைவனை வரைந்து பூசனை செய்த படிமையோடு அந்த இறை சொரூபத்தையும் அந்த வெள்ளியினால் செய்யப்பட்ட இறை சொரூபத்தையும் அவர்களிடத்தில் தானமாக கொடுக்க வேண்டும். அந்த தானத்தோடு சேர்ந்து அழகிய பொற்காசுகள், பூமி தானம், பணியாளர்கள், இன்னும் ஆடைகள், மாலைகள், கொம்புகளோடு அழகு புனையப்பட்ட பசுக்கள்
இவற்றையெல்லாம் அவர்களுக்கு தானமாக கொடுத்து விட வேண்டும். கொடுத்து அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இணையவாறு உத்தாபனம் முடித்து ஆசா ஏமதால் சிவனடிக்கு அன்பர் தனையரோடு ஒக்கல் உடன் அமுது அறுத்தல் தகுதியும் விரதமும் கண்ணன் நனைய தாமரையோன் இந்திரன் முதல் வானாடவர் மூவர் கணத்தோன் அனைவரும் நோற்றார் மனிதரும் அனுட்டித்து அரும்பெறல் போகம் வீடு அடைந்தார். இவ்வாறு மேலே சொன்னவாறு இணையவாறு இது போல உத்தாபனம் முடித்து அந்த விரதத்தை பூர்த்தி செய்து அந்த கிரியைகளை எல்லாம் செய்து முடித்து ஆசான் கேவலா அந்த குருநாதர் எப்படி சொல்லிக்கிறாரோ அதைப்படி கேட்டு சிவனடிக்கு அன்பர் தனையரோடும் சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு உடையவர்களினுடைய மக்களோடும் தனையர்னா மக்களோடும் ஒக்கல் சுற்றத்தார்களோடும் உடன் அமுது தகுதி அவர்களோடு நாம் தகுந்தவாறு இருந்து அந்த மாகேஸ்வர பூஜை என்கின்ற பூஜையை நாம் செய்து கொள்ள வேண்டும். அதாவது எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சிவனடியார்களுடைய மக்கள் அந்த சிவனடியார்களுக்கு உறவினர்களாக இருக்கக்கூடியவர்கள், மேலும் நம்முடைய உறவினர்கள் சுற்றத்தார்கள், ஒக்கல்னா சுற்றத்தார்கள், இவர்களையெல்லாம் அந்த விரத முடிவு அன்று அழைத்து அவர்களோடு தக்கவாறு இருந்து அந்த அமுதத்தை நாம் மாதேஸ்வரத்தை சொல்றோம் பார்த்தீங்களா, அவ்வாறு உணவு அருந்த வேண்டும். இப்படி அருந்தி அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அகஸ்தியர் கூறினார். மேலும் இவ்விரதம் இந்த விரதத்தை முற்காலத்தில் கண்ணன்னா திருமால் நனைய தாமரையோ நனைந்த தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மதேவன் இந்திரன் முதல் வானாடவர், இந்திரன் முதலாக சொல்லக்கூடிய அந்த வானாட்டில் உள்ளவர்கள் மூவாறு கணத்தோர் 18 கணத்தவர்கள் அனைவரும் நோற்றார். இவர்கள் எல்லோருமே இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தார்கள். மனிதர்களிலும் நிறைய பேர் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டித்து இந்த விரதத்தை நோன்பு செய்து அரும்பெறல் போகம் வீடு அடைந்தார். யாராலும் பெற முடியாத இன்பத்தையும் வீடு வேட்டையும் அவர்கள் அடைந்தார்கள். அவ்வாறு எல்லாவற்றையும் தரக்கூடிய முக்தியையும் தரக்கூடிய ஒரு விரதமாக இந்த சோமவார விரதம் கருதப்படுகின்றது அப்படின்னு அகஸ்திய முனிவர் சேர சோழ பாண்டியர்களுக்கு கூறினார். கேட்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய மன்னர்கள் அப்படிங்கிறதுனால அந்த பூஜைகளை நல்ல விரிவாக மிகப்பெரிய தானங்களை எல்லாம் சொல்லி இப்படியெல்லாம் அவங்களால செய்ய முடியும். அப்படிப்பட்ட தகுதி உள்ளவர்கள் அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தாப்புல இதை எடுத்து சொல்றார். அவரவர்கள் தகுதிக்கு தகுந்தாற் போல அந்த தானங்களை செய்து அதை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படித்தான் எடுக்க முடியாது. அரசுடைய தகுதிக்கு எதிராக சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிறகு விரதம் ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா செலவு நிறைய இருந்துச்சுன்னா எல்லாரும் யோசனை பண்ண ஆரம்பிச்சுக்குவாங்க. இது சேர சோழ பாண்டியர்களுக்கு சொல்றாரு. இவ்வாறு இணையவாறு மேற்கூறியவாறு உத்தாபம் அந்த விரத பூர்த்தியை முடித்துக் கொண்டு குருநாதனுடைய கட்டளைக்கு இணங்க சிவபெருமானுடைய திருவடிக்கு அன்பு உடைய அன்பர்களோடும் அந்த அன்பர்களினுடைய மக்களோடும் தங்களுடைய சுற்றத்தார்களோடும் உடன் அமர்ந்து அவர்கள் அந்த மாகேஸ்வர பூஜை என்று சொல்லக்கூடிய
இருக்கக்கூடிய அமுது அந்த சாப்பாடை அவர்கள் தகுந்தவாறு உண்ண வேண்டும். இவ்வாறு இந்த விரதம் முடிவு பெறுகிறது. இந்த விரதத்தை முற்காலத்தில் திருமால் ஆகிய கண்ணன், தாமரையை ஆசனமாக கொண்ட பிரம்மதேவன், இந்திரன் முதல் மானாடவர்கள் அனைவரும், மேலும் 18 கணத்தவர்களும் கணங்களும் எல்லோரும் இந்த சோமவார விரதத்தை கடைபிடித்தார்கள். அவர்கள் மிகப்பெரிய பலனை அடைந்தார்கள். மனிதர்களும் இந்த சோமவார விரதத்தை அனுஷ்டானம் செய்து இந்த விரதத்தை கடைபிடித்து மிகப்பெரிய போகத்தை, இறுதியில் வீடு பெற்றையும் அவர்கள் அடைந்தார்கள் அப்படின்ட்டு அகஸ்தியர் சேர சோழ பாண்டியர்களுக்கு இந்த சோமவார விரதத்தை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும், அந்த சோமவார விரதத்தை எப்படி பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அதனுடைய இந்த சோமவார விரதத்தை கடைபிடிப்பதனால் நமக்கு என்ன பலாபலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதை ரொம்ப விரிவாக இதில் எடுத்து சொல்கிறார்கள் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் நாம் அந்த பஞ்சபுராணத்தையும் அடுத்த சிந்தனையில் தொடங்குவோம். இன்றைக்கு இந்த அளவில் நாம் நிறைவு செய்வோம். இதை இன்னைக்கு இந்த சோமவார மாசத்துக்குள்ளே அந்த விரதத்தை கடைபிடிக்கிறத முடிக்கணும்னு நினைச்சு முடிச்சாச்சு.